வெல்கம் டு எம்ஐ குட்டீஸ். ஐஷு குட்டிக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு மொட்டை அடிச்சுட்டு அப்படியே காது குத்த போகிறோம். பழனி கோயிலுக்கு போயிட்டு மொட்டை அடித்து காது குத்த போகிறோம். ஐஷுக்கு 1.5 வயசு ஆகுது. கரெக்டாக 1.5 வருஷமாக தள்ளி போயிடுச்சு. மொட்டை அடிக்கலாம், அப்படிக்கலாம், இப்படிக்கலான்னு. ஸோ கண்டிப்பாக இப்போ மொட்டை அடிச்சே ஆகணும். கிளம்பியாச்சு. அப்புறம் ஸ்கூல் வர திறக்கிறாங்க மோனிக்கு. அதுக்கப்புறம் வர முடியாதுன்னு பழனிக்கு எல்லாருமே, நான், அம்மா, அப்பா, தங்கச்சிங்க, எங்கள் அத்தை நேராக அங்கே பழனிக்கு வந்துட்டாங்க. அவங்க பட்டுக்கோட்டையில் இருக்காங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் குளிச்சுட்டு குழந்தைக்கு வெறும் வயிற்றில் வச்சு மொட்டை அடிக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டியாச்சு. நாங்களும் அப்படியே சாப்பிட்டு மலை ஏறி போனோம். குழந்தைங்களும் மோனியும் பார்த்தீங்கன்னா அவனே தான் ஏறி வந்தான். நாங்கள் தூக்கவே இல்லை. ஒரு வழியாக போயிட்டு சாமி பார்த்துட்டோம். செம்ம கூட்டம். காது குத்தலுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோவை. பையதா ada bagla kawan berkait kita pada itu orang ini
பாப்பா காது குத்துறாங்க. காலில் பேர் கம்மல் ஐஷு. ஐஷு காலில் பேர் கம்மல். இதோ பேர் ஐஷு. இதோ பேர் இந்த காலில் பேர் கம்மல். ஐஷு அவளுக்கு சிரிப்பா இருக்கு. ஐஷு குட்டி பாப்பா கம்மல் என்ன கம்மல் கழட்டி அங்கே பேர் ஐஷு பாப்பா கம்மல் பேர். இதோ பேர் இதோ பேர். ஏய் பாப்பாக்கு கம்மல் இந்த காலில் கட்டு. இதோ பேரு லட்டுமா. பாப்பா கம்மல் நல்லா இருக்கா? ஆனால் பாப்பா முடி எங்க காணோம். அண்ணா எங்க மோனி இங்க பேர் மோனி. மோனி உட்காரேன் உட்காரேன். பாப்பா கம்மல் எப்படி இருக்கு சொல்லு. அங்க பேர் அப்பா. ஐஷு கம்மல் படுறா. சுத்தா கம்மல் பார்த்தோன்னே அமைதியாயிட்டாடி. ஐஷு கம்மல் ரே. ஐஷு கம்மல் ரே. ஏ சூப்பரா இருக்குடி பாப்பாக்கு. ஐஷு பாப்பா கம்மல் எங்க? ஏய் போட்டு போட்டு தான் ஐஷு அம்மா. ஐஷு கம்மல். ஐஷு இங்க வந்து எனக்கு கம்மல் கட்டி அதோ பாரு. கை எடுத்து பாரு கை எடுத்து. ஐஷு ஐஷு ஐஷு. போடுடா போடுடா. ஐஷு இங்க வந்து எனக்கு கம்மல் கட்டி அதோ பாரு. கை எடுத்து பாரு கை எடுத்து. ஐஷு ஐஷு ஐஷு. போடுடா போடுடா. ஐஷு ஐஷு ஸ்வீட் சாப்பிடு. கத்தி இல்லாம எப்படிமா சாப்பிடுவாங்க? கத்தி தான் கொண்டு வாங்கினாயா போயா? ஏமா ஐஷு ஸ்வீட் தட்டு கேட்குறப்ப போலாமா? தட்டு கேட்குறேன். தட்டு கொடுமா. ஐஷு குட்டிக்கு நல்லபடியாக காது குத்திட்டு வந்துட்டோம். சென்னைக்கு கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா செம்ம மழை. கூல் கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி இருக்கும். 3:30 மணிக்கெல்லாமே ஈவினிங் ஒரு 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப செம்ம மழை. சூப்பராக இருந்தது. அங்கேயே தங்கிடலாம் போல் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது மழையில் போகிறது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. நானும் அவரும் மட்டும்தான் பழைய கதைலாம் பேசிட்டு ஜாலியாக போனோம். எல்லோரும் தூங்கிட்டாங்க. நாங்கள் லவ் பண்ணும்போது கேட்ட சாங்ஸு அதெல்லாம் போட்டு கேட்டுட்டு எங்கள் அம்மா இந்த பாட்டு போட்டு திட்டாங்க, அந்த பாட்டு கேட்டால் திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு ஜாலியாக போனோம் நாங்கள் 2 பேரும். எல்லாருமே தூங்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அவங்க வீடு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க எல்லாருமே எழுந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். ஐஷு பாய் சொல்லு. வாயில் சொல்லு. டாட்டா சொல்லு. சத்தமாக சொல்லு. பாய். டாட்டா. ஓகே ஐஷு டாட்டா சொல்லிட்டா, பாய் சொல்லிட்டா. தேங்க்யூ. பாய்.